ஒரு நார்மல் ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்த இந்த மாதிரியான ஃபோட்டோக்களை வீட்டில் மாட்டக்கூடிய ஃப்ரேமாகவும், மொபைலில் வைக்கக்கூடிய வால்பேப்பராகவும், லேப்டாப், பிசி மாதிரியான ஸ்க்ரீன் சேவராகவும் 10 நிமிஷத்தில் மொபைலில் இருக்க பிக்சார்ட் ஆப் மூலமாக எடிட் பண்ணுறதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சார்ட்டை ஓப்பன் பண்ணி எடிட் ஃபோட்டோ கொடுத்துட்டு ரேஷியோ செட் பண்ணிக்கலாம். நான் லேப்டாப் ஸ்க்ரீன் சேவருக்கான ரேஷியோவை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரியான ரேஷியோவை ஃபிட்டில் போய் செட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்காக இந்த ஃபைலை ரொட்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அந்த மாதிரி ஃப்ளிப் கொடுத்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடிட்டிங்க்கு தேவையான பேக்ரவுண்டை உள்ளே கொண்டு வந்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் சின்னதாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் அகலப்படுத்தி அதையே டூப்ளிகேட் எடுத்து அதை ஃப்ளிப்பில் போய் மிரர் டைப்பாக ரொட்டேட் பண்ணிவிட்டு ரைட் சைட் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ரெண்டையும் கரெக்டான இடத்துல ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நமக்கு பேக்ரவுண்டில் ஒரு மவுண்டெயின் தேவை. ஸ்டிக்கரில் போய் மவுண்டென்னு டைப் பண்ணுங்கள். அதில் நிறைய மவுண்டெயின் வரும். நான் இந்த மவுண்டெயினை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதையும் ரொட்டேட் பண்ணி வேணுன்ற இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மவுண்டன் ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அந்த வானத்தை மட்டும் நான் இப்போதைக்கு ரஃப்பாக எரேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நம்ம இமேஜுக்கு ஒரு நிலா வேணும். அதனால் ஷேப் டூலை யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு ஷேடோஸ் கொடுக்க போகிறோம். ஷேடோஸ் பிளாக்ல இல்லை ஒயிட்டில் கொடுக்க போகிறோம். அப்போ தான் அது ஒரு பிளர் எஃபெக்ட் கிடைக்கும். அதுதான் பார்க்கறதுக்கு ஒரு நிலாவோட வெளிச்சம் மாதிரி ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். இந்த சர்க்கிளை இப்போ இந்த மவுண்டனுக்கு பின்னாடி கொண்டு வர போகிறேன். அடுத்ததாக இந்த மவுண்டனுக்கும் அந்த நிலாவுக்கும் சென்டரில் ஹேசி எஃபெக்ட் கொடுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி சாலிட் ஒயிட் கலரை யூஸ் பண்ணி அதை அந்த மவுண்டனுக்கும் நிலாவுக்கும் சென்டரில் வச்சு எரேஸை கிளிக் பண்ணிவிட்டு இன்வெர்ட் கொடுத்துக்கிட்டு இப்போ ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் வேல்யூவை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். வேணுன்ற இடத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி இப்போது அந்த மவுண்டனோடைய அந்த வானம் ரஃப்பாக எரேஸ் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதை இப்போது நல்லா பக்காவாக கிளியராகவே எரேஸ் பண்ண போகிறேன்.
ஓகே, நல்லாவே எரேஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்த ஹேசி எஃபெக்ட் பத்தலை, அதனால் திரும்ப அந்த லேயரையே செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் எரேஸில் போயிட்டு ரீடச் பண்ணிக்கலாம். இப்போது கிளியராக இருக்குது. அடுத்து ஸ்டிக்கரில் போய் கிராஸ்ன்னு டைப் பண்ணுவோம். இதில் நான் இந்த கிராஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் ரொட்டேட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிவிட்டு வேறு இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து லேயரை கிளிக் பண்ணி அதையே டூப்ளிகேட் எடுத்துக்க போகிறோம். திரும்பவும் அதை ஃப்ளிப்பில் போய் மிரர் டைப்பில் ரொட்டேட் பண்ணிவிட்டு வேறு இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அழகான பேக்ரவுண்டும் அழகான ஃபோர்க்ரவுண்டும் கிடச்சிருச்சு. இனி அந்த கிராஸுக்கும் அந்த மவுண்டெனுக்கும் சென்டரில் முன்னே கொடுத்த மாதிரியே ஹேசி எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ரொம்பவே பொறுமையாக இந்த மாதிரி மெதுவாக ப்ரஷ் பண்ணணும். ரொம்ப அதிகம் போயிடுச்சுனாலும் எரேஸ் பண்ணும்போது கொஞ்சம் சிக்கலாயிரும். பிக்சார்ட்டில் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ப்ரஷ் பண்ணி முடித்தாச்சு. இப்போது பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு அழகான நல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப் பிக்சர் கிடச்சிருக்கு. இனி மெயின் சப்ஜெக்டை உள்ளே கொண்டு வந்துடலாம். நான் எனக்கு தேவையான மெயின் சப்ஜெக்டை ஆல்ரெடி ஃபோட்டோரூம்ன்ற ஆப்பில் போய் பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான இதே மாதிரி சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதை பிளாக் ஆக்கணும். பிளாக் ஆக்குறது எப்படின்றத சொல்கிறேன். இப்போ இந்த பைக்கை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது அதை எஃபெக்ட்ஸில் போகணும். போயிட்டு அதில் கலர்ஸில் போய் பிளாக் அண்ட் ஒயிட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் அமௌண்ட் அந்த வேல்யூவை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டா இந்த மாதிரி நமக்கு ஒரு வெக்டார் பிரிண்ட் மாதிரி கிடச்சிரும். இதை இப்போது வேணுன்ற இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே பர்ஃபெக்டாக பொருந்திருச்சு. ஆனால் லெஃப்ட் கார்னர் ரொம்பவே எம்டியாக இருக்குது. அதில் ஒரு டென்ட் கொண்டு வந்துடலாம். இப்போது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் சின்ன சின்ன வேலை இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பைக்குக்கு ஹெட்லைட்டும் டேஞ்சர் லைட்டும் ஷேப் டூவில் யூஸ் பண்ணி ஃபிட் பண்ண போகிறோம். ஓவரால் நம்மளோட எடிட்டிங் முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. இனி இந்த லெஃப்ட் கார்னரில் லோகோ கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன லோகோ கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கோங்க. நான் ஹிமாலயன் பைக்கோடைய அந்த நேமே கொடுத்துக்கிட்டேன். அது போக வானம் ரொம்ப எம்டியாக இருக்கிறதுனால வானத்தில் கொஞ்சமாக ஸ்டார் இருக்க மாதிரி ஸ்டார் செட்டப் பண்ணிக்கிட்டேன். இன்னும் வேறு எந்தெந்த லோகோ எதுவும் இனி எக்ஸ்ட்ராவாக என்னென்ன ஆட் பண்ணணுமோ நீங்கள் ஆட் பண்ணி இதை இன்னும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட எடிட்டிங் டோட்டலாகவே முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வேறு எந்த மாதிரி எடிட் பண்ணலாம் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எடிட் பண்ண இந்த ஒரு பிக்சரை என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.